572 பக்கம். 72 அப்படியா? ம். சூரோட பெயர்? சூரத்துல் ஜின். 10ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து. ம். சூரத்துல் ஜின் 10ஆம் வசனம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. பிஸ்மி பேல. وأن بسم الله الرحمن الرحيم. وأنا منا الصالحون ومنا دون ذلك. ذلك كنا طرائق قددا. அது என்ன ஜாலிக்க குண்டா போகுது? அது பிழையாது. ஜாலிக்கு எங்க இருக்குது? ஜாலிக்க குண்டா ஓதலுமா அப்படி? இல்ல குன்னா. அப்படிங்க ஜாலிக்கு சாத்தீங்க அதுக்கு. وأنا منا الصالحون ومنا دون ذلك. ذلك வேலை திருப்பி كنا திருப்பி திருப்பி ஸ்டார்ட் ஸ்டார்ட். அந்த திக்குதல் طرائق போல. قددا. அந்த திக்குதல் தான் போல சொல்றோம். திருப்பி போதும். وأنا منا وأنا منا الصالحون ومنا دون ذلك. كنا கொலை طرائق கொன்ன قددا. உண்ணா 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 இங்க உண்ணா பேத்திட்டு கொரோ. كنا طرائق قددا. சரி போதுமா? وأنا ظننا أن لن ஓ ஓ ஓ எங்க ஓடுறீங்க? نعجز அந்த வசனம் الله في الأرض. அந்த வசனம் திருப்பி போயிட்டு போங்க. பேர் இல்லாம உண்ணா சரியா செஞ்சு சரியா எடுத்து போயிட்டு போங்க. وأنا منا الصالحون ومنا دون புலை ذلك. புலை 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 புலை. அவசரப்பட வேணாம். நீட்டுறதுகளுக்குரிய டைமிங்க கொடுங்க. ومن دون ذلك அல்ல. ومن دون ذلك. நீட்டுறதுக்குரிய டைமிங்க கொடுங்க. وأنا منا الصالحون ومنا دون ذلك. كنا طرائق قددا. சில இடங்கள்ல நீங்க மிச்சம் கூட டைம் எடுத்து உண்ணா செய்றீங்க. அதனாலயும் இது பிரச்சனை வருது. அவ்வளவுக்கு செய்ய தேவையில்லை. செய்ய வேண்டிய அளவு கொடுத்தா போதும். குன்ன போதும். கொடுத்தா பின்னுக்கால எல்லாம் அடிபட்டு போயிடும். கஷ்டமாயிடும் ஓதுறது. சவுண்ட் கேக்குதா? விளங்க சொல்றது? ஒன்னாக்கு கொடுக்குற டைமிங் கொடுத்தா சரி. திருப்பி ஒருக்கா. وأنا ظننا
أن لن نعجز الله في الأرض ولن نعجزه هربا وأنا لما سمعنا الهدى آمنا به فمن يؤمن بربه Nena, بربه என்ன பிரபியஹ் பெரிய சின்ன வருது கடைசியா. بربه அது ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அவங்கள சொல்லுங்களேன். பிரபே பிரபே அத்திரி போதும் அது. وأنا لما سمعنا الهدى آمنا به فمن يؤمن بربه فمن يؤمن மண்டு போனா அது உண்ணா அல்ல, அது மத்திட டபுள் டிபலா பேசுமா. அது ஒரு செகண்ட் தான் உண்ணா செய்யணும். அதுல பெரிய பிரச்சனை. ஒன் ஒன் செகண்ட் டிக், அவ்வளவுதான். فمن يؤمن بربه அவ்வளவுதான். فمن فمن يؤمن மன்னிக்க கூடாது. فمن நல்லது. يؤمن بربه فلا يخاف بخسا ولا رهقا பக்ஸம் அது கூடுது. ரஹ்மி அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா? ஃபல லாம் வந்துட்டீங்க. أه، فلا يخاف نديتீங்க. அப்ப என்னட்டீங்க? அப்படி நீட்டல சார் ம் فلا يخاف வெரி بخسا குட். فلا ولا يخاف لا رهقا خا لا خா இந்த அளவுதான் உண்ணா வரணும். ல நீட்டுற அளவுதான் உண்ணா செய்யணும். பக்ஸவ சவ்வ சவ்வ அல்ல. பக்ஸவ் வல ரஹகா வல அந்த ல நீட்டுற அளவுதான் உண்ணா செய்யணும். உங்கள்கிட்ட நடக்கிற பிரச்சனைடா, நீங்க உண்ணா செய்யறது நீட்டுற டபுள் டிபலா ஃபல என்று நீட்டுற அளவு வரைக்கும் உண்ணா போகுது. இந்த ஓதின 3 வசனத்திலயும் இந்த பிரச்சனை. சரி, மூணு மூணு فلا வசனத்திலயும் இந்த பிரச்சனை வந்து. يخاف بخسا فلا يخاف بخسا ولا رهقا இன்னும் குறைக்கணும். பாப்பமே இதையும் குறைக்கணும். فلا فلا يخاف يخاف بخسا بخسا ولا ولا رهقا رهقا. فلا يخاف بخسا ولا رهقا குட். 12வது 12வது இல்ல இல்ல 13வது ஃபுல்லா ஓதுங்க பாப்போமா. ஃபுல்லா ஓதுங்க. எது சார் 13வது ஃபுல்லா ஸ்டார்ட்ல இருந்து ஓதுங்க வசனத்தை. وأنا لما سمعنا الهدى آمنا به فمن يؤمن بربه
فلا يخاف بخسا ولا رهقا சரி போதுங்க. மாஷா அல்லாஹ். சரி, ஓகே. அடுத்த 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 page. அடுத்த தொடர்ந்து தொடர்ந்து வரும். وأنا منا المسلمون ومنا القاسطون فمن أسلم فأولئك تحروا رشدا وأما القاسطون فكانوا لجهنم இதா பாத்தீங்களா? இது அவ்வளோத்தையும் அழகா ஒரு இதுல ஓதலாம். நீங்க என்ன செய்றீங்க? இந்த முன்னாக்கு தான் இங்க பிரச்சனை ஆகுது. وَأَمَّا الْقَاسِطُونَ فَكَانُوا لِجَهَنَّمَ حَطَبًا. எந்த பிரச்சனையும் இல்ல. وأما القاسطون فكانوا لجهنم حطبا இந்த மூச்சு இல்லாம பேசிட்டு கடைசி உசுரும்பு அப்படியா? சார் தொண்டை வாய் சார் என்ன ரஹ்மி, தமிழான சொல்றேன். தொண்டை வருத்தத்துக்கும் தொண்டை வருத்தம் வெளியே போறோம். நான் உங்களை 10 பேரு கேட்கிற மாதிரி சத்தம் போட்டு ஓதுங்கோ, கத்தி பெரட்டி ஓதுங்கோன்னு சொன்னா தான் தொண்டை வருத்தம் சொல்லணும். அப்படியே ஓதுறீங்க இல்லையா? இல்ல அப்படி ஓதறி வருத்தம் வராது. சும்மா நார்மலா ஓதுனா வருத்தம் வரும் அப்படியா? சும்மா வீட்ல அடுத்த ஆளோட பேசினா தொண்டை தொண்டை வருத்தம் வரும் அப்படியா? இல்ல ரஹ்மி, சார் வீட்டுல அடுத்த ஆளோட உட்கார்ந்து பேசினா தொண்டை வருத்தம் வர, ஸ்கூல்ல போயிட்டு பொடியமாட பேசினா தொண்டை வருத்தம் வர அப்படியா? இல்ல அப்ப என் கொரோனாவுக்கு மட்டும் தொண்டை வருத்தம் வர எப்படியாது? அது எப்படியாது? அப்ப கொரோனா மட்டும் வேற போலாம் அப்படியா? அது தொடர்ந்தா தொண்டை வருத்தம் வரணும் அப்படியா? இல்ல ஜாதி சார் கதை இது. அது பிள்ளை அப்படிங்கிறது. அழகா மூச்சை ஃபுல்லா எடுத்துக்கொண்டா ஃபர்ஸ்ட். ஓ, என்ன وأما உன்னா கூட القاسطون فكانوا لجهنم حطبا நீங்க உன்னா கூட செய்யுங்க. நான் ஓத முன்னுங்க சொல்லியிருந்தேன். وَأَمَّا الْقَاسِطُونَ فَكَانُوا لِجَهَنَّمَ حَطَبًا. حَطَبًا. அழகா வரலாம். وأما القاسط وأما القاسطون فكانوا ம்ஹும். ஹன் நம் தான் நிப்பாட்டி. لجهنم حطبا 2 இல்ல 3 செகண்டுக்கு மேலே தான் நிப்பாட்டி. ஜஹன் நம். என்ன அது? உன்னா அல்ல அது. لجهنم حطب. இன்ன அவ்வளவுதான். போதும். وأما وأما القاسطون فكانوا لجهنم حطبا. وأما القاسطون فكانوا لجهنم இந்த வசனம் ஒரு மூச்சில் ஓதப்பட வேண்டிய வசனம். حطبا இந்த வசனம் ஒரு மூச்சில் தான் ஓதணும். அப்பதான் உங்களை நீங்க வளர்த்து கொள்ளலாம். 2 பிரச்சனைக்கு ஒன்று, நீங்க ஒன்னா கொடுக்கிற டைமிங்க குறைங்க. 2வது, ஒவ்வொரு சொல்லையும் அடுத்த அடுத்த சொற்களோட ஜாயின் பண்றதுல நீங்க இன்னும் ஸ்பீட் ஆகணும். وَأَمَّا الْقَاسِطُونَ فَكَانُوا போனா ஓதேலாது. فَكَانُوا قَاسِطُونَ فَكَانُوا لِجَهَنَّمَ حَطَبًا. கொடுக்க வேண்டிய நேரங்கள்ல கொடுக்கப்பட வேண்டிய எழுத்துக்களுக்கு மாத்திரம் டைமிங்க கொடுத்துட்டு அடுத்த இடங்கள்ல கொஞ்சம் அவசரமாக நகர்றதுக்கு நான் மூவ் ஆகணும். அதுக்கு நான் பழகணும். விளங்குதா ரஹ்மியாமன்? நான் 5 முறையும் 6 முறை ஓதி காட்டினேன். 6 முறையுமே நான் ஒரு மூச்சு தான் ஓதினேன்.
இந்த ஃபுல் கிளாஸ்லயும் ஓதச்சுன்னா நான் அந்த வசனத்தை ஒரு மூச்சு நான் ஓதிக்கொண்டே இருப்பேன். அதுக்கு இப்ப டயர்ட் இல்ல. அதான் அர்த்தம். அந்த அந்த வசனத்தை ஒரு மூச்சுல ஓதிக்கொண்டே இருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு முறை ஓதிட்டு மூச்சை விட்டுட்டு எனக்கு ஏல வாப்பா இதுக்கு போற நான் ரெண்டு ரெண்டு மூச்சு நான் ஓத போறேன்னு சொன்னா ஓகே பிரச்சனை இருக்குது. அப்படி இல்லையா? அப்ப அந்த அந்த ஸ்டெப் தேவை. நீ பாருங்க ஒன்றை ஓ 5 வருஷத்தையும் பாருங்க. 11 வசனம் வேணா. وَأَنَّا مِنَّا الصَّالِحُونَ وَمِنَّا دُونَ ذَلِكَ كُنَّا طَرَائِقَ قِدَدًا. ஃபர்ஸ்ட் முடிஞ்சு ஒரு இடத்துல நிப்பாட்டு அப்படித்தானே. أو وَأَنَّا ظَنَنَّا أَن لَّن نُّعْجِزَ اللَّهَ فِي الْأَرْضِ وَلَن نُّعْجِزَهُ هَرَبًا وَأَنَّا لَمَّا سَمِعْنَا الْهُدَىٰ آمَنَّا بِهِ فَمَن يُؤْمِن بِرَبِّهِ فَلَا يَخَافُ بَخْسًا وَلَا رَهَقًا. முடிஞ்சு. وَأَنَّا مِنَّا الْمُسْلِمُونَ وَمِنَّا الْقَاسِطُونَ فَمَنْ أَسْلَمَ فَأُولَئِكَ تَحَرَّوْا رَشَدًا وَأَمَّا الْقَاسِطُونَ فَكَانُوا لِجَهَنَّمَ حَطَبًا وَأَن لَّوِ اسْتَقَامُوا عَلَى الطَّرِيقَةِ لَأَسْقَيْنَاهُم ماء غدقا لنفتنهم فيه ومن يعرض عن ذكر ربه يسلكه عذابا صعدا. எந்த இடத்துல நாங்க பேலன்ஸ் பண்றோமோ, எந்த எழுத்துக்களை நாங்க அவசரமா மூவ் ஆகுறோமோ, எங்களோட ஓதல் அதே கொள்கையில போய்க்கொண்டே இருக்கும். டயர்ட் சார், எனக்கு மூச்சு வேறு ஓத முடியல, அது கத்தி பெரட்டினா எனக்கு 2 வருஷமோ அதெல்லாம் போகும். எனக்கு எந்த டைம் இல்லை. இப்ப நீங்க விட்டீங்கன்னா நான் ஓதிக்கொண்டே போய்க்கொண்டே இருப்பேன். இல்லைங்களா? ஆமி. என்ன செய்யறேன்? 3 விஷயம் மிகிற உங்களுக்கு கூட ப்ராப்ளம் எல்லாம் கேட்டுக்கும். ஒன்று, எழுத்துக்களை நெருக்கமாக உச்சரிக்கணும். அடுத்தடுத்த எழுத்துக்கள் நெருக்கமாக உச்சரிக்கணும். அது அர்த்தம் எழுத்துக்கள் தெளிவில்லாம விளங்காம உச்சரிக்கிறல்ல, கவனமா ரெக்கார்டு கேட்டா விளங்கும். 2வது, உண்ணாக்களுக்கு கொடுக்க வேண்டிய டைம் மட்டும் தான் கொடுக்கணும், நீ கூட கொடுக்குறீங்க. 3வது, எங்கிட்ட டோன் கத்தி பெறட்ட டோன்ல ஓதினா 2 சொல் தான் ஓதலாம். நார்மல் டோன்ல ஓதினா அது 4 சொல்லாக மாறும். அதை விட நார்மலுக்கு வந்தீங்க என்றால் 6 சொல் ஓதலாம். உங்களோட பாஷையில சொல்றேன்டா, நீங்க சத்தம் போட்டு பேசினா உங்களால 5 சொல் தான் தமிழ்ல பேசலாம், அல்ல எந்த லாங்குவேஜ்லயும் பேசலாம். நீங்க நார்மலா பேசினீங்கனால் நீங்க எந்த டயர்டும் இல்லாம 10 சொல்ல ஒரே வார்த்தையில பேசிக்கொண்டே போகலாம். இல்லைங்க ரஹ்மி? ஆகவே தொண்டை நோவு வாரத்துக்கு பிரதான காரணம் நீங்க தொண்டையால தான் ஓதுறீங்க, அதான் அர்த்தம். வாயால ஓதும் நார்மலா. இப்ப நான் ஓதி காட்டினது போல அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுவோம். உங்களோட அடுத்த ஸ்டெப் கொண்டு போறதுக்கு இது முக்கியம். இந்த அம்மல் காசி தூண ஃபகானு லிஜஹன்னம ஹதபா என்ற வசனம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நான் 5 முறை ஓத செல்வேன். 5 முறை 10 முறை எல்லாமே ஒரு மூச்சு தான் ஓதணும். மூச்சு நிதானமா ஆயிக்கணும். ரெடி ஆயிக்கணும். எப்படி? okay, sir. மூச்சு நிதானமா வரணும், அஞ்சு சரி அழகா வரணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.